வணக்கம். ஷாயனம. சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம், ஒளி, 2 விதமான சக்திகள் இருக்கு. 2ம் சேர்ந்து தான் நம்ம பார்க்கமே முடியுமே ஒழிய தனியாக பார்க்க இயலாது இல்லையா? அதுபோல நம்முடைய பக்தியை யார் ஒருவர் எப்படி சொன்னாலும் 2 விதமாக சொன்னாலும் ஒரே பக்தி தான். அதாவது ஜடம், ஆன்மீகம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு நிலை ஜட உலகம், ஆன்மீக பக்தி உலகம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இது எல்லாமே ஜடந்தான். அசைவன அசையாதன இவை அனைத்துமே ஜட பொருட்கள், ஜட உலகம். இது என்னுடையது, எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கானது, நான் இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் பத்திரப்படுத்தி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி இது ஜடமாக வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பற்றுதலோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆன்மீகம் என்பது அப்படி அல்ல. முழுமையாக ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கு பார்க்கக்கூடிய விக்கிரகத்தை கல் என்று நினைக்காமல் என் கிருஷ்ணர் எங்கிருக்கின்றார், என் ராமர் எங்கிருக்கின்றார், நான் வணங்கும் மகாகாளி தாயானவர்கள் இங்கிருக்கார்கள், என் அப்பன் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, அப்படி அண்ணாமலையாரை நாம் அங்கு காணலாம். எந்த இடத்துக்கு சென்று நாம் எந்த தெய்வத்தை நினைத்து வழிபடுகின்றோமோ அந்த தெய்வத்தின் உருவம் அந்த இடத்துல தெரியும். அதுதான் ஆன்மீகம். இப்போ இந்த ஜட உலகத்தில் இருந்து ஆன்மீக உலகத்துக்கு நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னா இந்த ஜடமும் வேணும், ஆன்மீக பக்தியும் நமக்கு வேணும் இல்லையா? எப்படி சூரியனுடைய கதிர்வீச்சு வெப்பமானதும் ஒளியும் இல்லாமல் இருந்தால் மரங்கள் அனைத்தும் பட்டு போய்விடும். வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதுபோல கண்டிப்பாக ராமரோ, கிருஷ்ணரோ, சிவபெருமானோ, அம்பாலோ எந்த தெய்வமாக இருந்தாலும் நாம் அதன் மீது உண்மையாக பக்தி செலுத்த வேண்டும். முழுமையான பற்றுதலோடு, முழுமையான நம்பிக்கையுடன் நாம் பக்தி செலுத்தும் பொழுது அந்த பக்தியானது நம்மை உயர்ந்த நிலைக்கு, அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இதுதான் ஆன்மீக பக்தி. ஜட உலகத்திலிருந்து ஆன்மீக பக்தி உலகத்துக்கு நம்மை அழைத்து செல்ல அனைவரும் தயாராக இருக்கின்றார்கள். எம்பெருமானின் வடிவத்திலே அவர்களுடைய அனுகிரகத்தினாலும் ஆசையினாலும். இவர்களுடைய அனுகிரகமும் ஆசையும் நமக்கு கிட்டும் அப்படின்னா நம்ம வீட்டு குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஆசையும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது எல்லாம் நடக்கும், நடந்தேறும் என்று உறுதியாக சொல்லலாம். குலதெய்வத்தை வழிபடணும்னா நம்ம வீட்டு முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குவார்கள், அனுகிரகம் செய்வார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது அத்தனையும் கண்டிப்பாக நடக்கும். ஷாயனம்.